ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எண்ணெய் பைசி தமிழ் கிச்சன். எல்லோரும் வணக்கங்க. நம்ம கிச்சனில் இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பன்னீர் பட்டர் மசாலா பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க, 3 ரப்பாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 3 தக்காளி எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. 200 கிராம் பன்னீர் எடுத்துருக்கேன், கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. கசூரி மேத்தி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. பெரிய பூண்டு பற்கள் 2 தோல் உரிச்சு வச்சுருக்கேன். சின்னதாக இருந்தால் இன்னும் 2 எடுத்துக்கோங்க. இஞ்சி தோல் சீவி வச்சுக்கோங்க சின்னதாக. அடுத்து இந்த சின்ன ஸ்பூன் அளவுக்கு 3 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துருக்கேன். இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் வந்துட்டு நல்ல கலர் கொடுக்கும் இந்த ரெசிபிக்கு. இதே ஸ்பூன் அளவுக்கு 2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஒயிட் சுகர் எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. பட்டை 50 கிராம் எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக நம்ம ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ சின்ன பீஸ் வந்துட்டு பட்டர் அதில் சேர்த்தாச்சு. இந்த டைம் வந்துட்டு வெங்காயத்தை நம்ம அதில் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். கண்ணாடி பதம் வர அளவுக்கு மட்டும் வதக்கி விட்டோம்னா போதும். உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ரெசிபி பண்ணுறதுக்கெலாம் பெரும்பாலும் வந்துட்டு நான் இரும்பு பாத்திரம் தாங்க யூஸ் பண்ணுவேன். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது வந்துட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்குலாம் வதங்க வேண்டாம். இப்போ முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இந்த முந்திரி பருப்பு இந்த கிரேவிக்கு வந்துட்டு ஒரு நல்ல ரிச்னஸ் கொடுக்கும். இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்தாச்சு. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ சாஃப்டாக வந்துடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது வந்து மிக்ஸி ஜாரில் ஆற விட்டு அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ பாத்திரத்தை அடுப்பில் வச்சாச்சுங்க. இப்போ பட்டர் மீதி இருக்க பட்டர் நம்ம வந்து இதோட சேர்த்துக்கலாம். இப்போ 2 ஏலக்காய், கிராம்பு, ஒரு இலை பட்டை எடுத்து வச்சுருக்கோம். அதை இதோடு சேர்த்து இப்போ நம்ம வந்துட்டு வதக்க போகிறோம். இப்போ அதோட சேர்த்துக்கலாம். பட்டை இதெல்லாம் நல்லா செவந்து வர்றது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. அது வதங்கட்டும். இந்த டைமில் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். சில்லி பவுடரும் இப்போ சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த பட்டரில் வதக்கணுன்னா இது ஒரு நல்ல கலர் கொடுக்கும். இப்போ அரைச்சி விழுதையும் இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த பட்டர் வந்துட்டு பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கணும். நல்லா வதங்கி வருது. இப்போ வந்துட்டு சீரகத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கோங்க. இந்த சீரகத்தூள் வந்துட்டு இந்த ரெசிபிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், பட்டர் வந்துட்டு ஒரு ஓரத்தில் வந்துட்டு பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. கிரேவி நிறைய வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இல்லை கம்மியாக வேணும்னா கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா அந்த பட்டர் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த டைமில் வந்துட்டு உப்பு சேர்த்துக்கலாங்க. முன்னாடியே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக. ஏன்னா இந்த தக்காளி 3 சேர்த்துருக்கனால புளிப்பு டேஸ்ட் வந்துட்டு இருக்கும். அது வந்துட்டு சரி பண்ணி கொடுக்கும். மொத்தத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணோம்னா. இப்போ நம்ம வந்துட்டு இந்த பன்னீர் வந்துட்டு சேர்த்துக்கலாம். இது வந்து நான் வீட்டிலே தயார் பண்ணது. இது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த பன்னீர் போட்ட பின்னாடி வந்துட்டு நம்ம ரொம்ப சாஃப்டாக தான் அது வந்துட்டு கிளறி விடணும். ஹார்டாக கிளறக்கூடாது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இப்போ வந்துட்டு ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் வந்துட்டு நம்ம போட்டுக்கலாம். இது போட்டால் நல்ல ஒரு ரிச்னஸ் கொடுக்கும், நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க. இது இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ மல்லித்தலையை தூவிக்கலாம் நம்ம. இப்போ கசூரி மேத்தி வந்துட்டு நல்லா கையில் வச்சு கசக்கிட்டு அதில் சேர்த்துக்கலாங்க. இது போடலைன்னா ஒன்றும் இல்லை, ஆனால் போட்டோன்னா நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நல்லா வாசனை கம்ம கம்முன்னு ரொம்ப ரொம்ப வாசனை நல்லா இருக்குங்க.
தேங்க்யூ.